தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரான் மீது புதிய தாக்குதல்களை தொடங்கியது அமெரிக்க ராணுவம். ஹார்முஸ் நீரிணையில் உள்ள கப்பல்களை பாதுகாக்க நடவடிக்கை என தகவல். பேச்சுவார்த்தைக்கு திரும்பாவிட்டால் ஈரான் மீது அடுத்த வாரம் ராணுவ தாக்குதல் நடத்தப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் விவகாரம் முடிவை திரும்ப பெற்றார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்தியர் கொல்லப்பட்டதற்கு கடும் கண்டனம். கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என இந்தியா திட்டவட்டம். ஜோர்டான், பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதான ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் பொறுப்பேற்றுள்ளது ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை. 2020 அமெரிக்க அதிபர் தேர்தலில் தன்னை தோற்கடிக்க சீனா சதி. டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்க குற்றச்சாட்டு. உக்ரைன் போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தாமல் ரஷ்யாவை தடுத்து நிறுத்தியவர் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவுக்கு போலந்து பாராட்டு. இந்திய பசிபிக் பிராந்தியத்தை மேம்படுத்த சுதந்திரமான விதிகளின்படி பணிகள். இந்தியா ஜப்பானுடனான 8வது பாதுகாப்பு திட்டம் குறித்த பேச்சுவார்த்தையில் முடிவு. ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரமற்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நடவடிக்கைகளை தொடங்கியது இந்தியா. வேட்புமனுவை முன்மொழிந்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். 15 வயதினர் நள்ளிரவு நேரத்தில் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை. நள்ளிரவு ஊரடங்கு திட்டத்தை வெளியிட்டது இங்கிலாந்து அரசு. ஃபிஃபா உலகக்கோப்பையை வெல்லப்போவது யார்? இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா, ஸ்பெயின் அணிகள் பலப்பரீட்சை. ஹார்முஸ் நீரிணையில் உள்ள கப்பல்களை பாதுகாக்கும் நோக்கில் ஈரான் மீது புதிய தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கப்பல்களை தாக்கும் ஈரானின் திறனை குறைக்கும் நோக்கில் அந்நாட்டின் மீதான 2வது கட்ட தாக்குதல்களை நிறைவு செய்ததாக அமெரிக்க ராணுவம் கூறியது. பஹ்ரைன் மற்றும் குவைத் உட்பட இப்பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ இலக்குகளை தாக்கியதாக ஈரான் கூறியதை தொடர்ந்து இது நிகழ்ந்துள்ளது. ஈரானின் பொருளாதார உயிர்நாடியாக விளங்கும் கார்க் தீவை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு காலி எண்ணெய் கப்பலை செயலிழக்க செய்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் கூறியது. இதனிடையே அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஈரானுக்கு எந்த திட்டமும் இல்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு திரும்பாவிட்டால் அடுத்த வாரம் அந்நாட்டின் மீது மிகப்பெரிய ராணுவ தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீதான தற்போதைய தாக்குதல் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறியுள்ள டொனால்ட் ட்ரம்ப், அடுத்த வாரத்தில் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள், பாலங்கள் மற்றும் எண்ணெய் மையங்கள் உள்ளிட்ட நாட்டின் உட்கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா கடுமையான தாக்குதல்களை நடத்தும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே ட்ரம்பின் இந்த எச்சரிக்கையை கடுமையாக நிராகரித்துள்ள ஈரான், தங்களது நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் தொடர்புடைய எரிசக்தி நிலையங்கள் மீது பதில் தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களுக்கு 20% பாதுகாப்பு கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற தனது அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திரும்ப பெற்றுள்ளார். ஹார்முஸ் நீரிணையில் செல்லும் வணிக கப்பல்கள் மீது 20% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். ஈரானிய கப்பல்களுக்கு எதிரான அமெரிக்க கடற்படையின் முற்றுகையை மீண்டும் அமல்படுத்துவதாகவும் ஹார்முஸ் நீரிணையின் பாதுகாவலனாக அமெரிக்காவே இனி இருக்கும் என்றும் தெரிவித்திருந்தார். ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் கப்பல்கள் மற்றும் அந்நாட்டுடன் வர்த்தகம் செய்யும் கப்பல்களுக்கு தடை விதிக்கப்படும் என்ற ட்ரம்ப், பிற நாடுகளின் வணிக கப்பல் போக்குவரத்து தடையின்றி தொடரும் என்றும் உறுதியளித்தார். ஹார்முஸ் நீரிணையில் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து பதற்றம் மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியானது. ஈரான் மீதான பல இலக்குகளை அமெரிக்கா தாக்கியதை தொடர்ந்து பஹ்ரைன், ஓமன் மற்றும் குவைத் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் ஈரான் பதிலடி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனிடையே அமெரிக்காவின் 20% கட்டணம் என்பது மிகவும் அதிகம் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அவர், ஹார்முஸ் நீரிணையின் உண்மையான பாதுகாவலராக எப்போதும் ஈரானே இருந்து வருகிறது என்றும் அமெரிக்கா அல்ல என்றும் கூறினார்.
இந்நிலையில் 20% கட்டணம் விதிக்கும் டிரம்பின் திட்டம் கடற்கொள்ளை என பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா கடும் கண்டனம் தெரிவித்தார். 20% கட்டணம் விதிக்கும் டிரம்பின் திட்டம் குறித்து கருத்து தெரிவித்த அவர், இத்தனை காலம் கடற்கொள்ளைக்கு எதிராக தீவிரமாக போராடி வந்ததாக கருதப்படும் அமெரிக்கா போன்ற ஒரு பெரிய வல்லரசு நாடு இப்போது தானே ஒரு கடற்கொள்ளையனாக மாறக்கூடாது என்றும் கூறியிருந்தார். இதனையடுத்து அந்த முடிவை திரும்ப பெறுவதாக, அதற்கு பதிலாக வளைகுடா நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ளப் போவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க ராணுவத்தின் வலிமையால் உலகளாவிய எண்ணெய் விநியோகம் தடையின்றி நடப்பதாகவும் ஈரான் நாட்டு கப்பல்களுக்கான முற்றுகை மட்டும் தொடரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜோர்டான், பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதான ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களுக்கு ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை பொறுப்பேற்றுள்ளது. ஈரானிய ராணுவ இலக்குகள் மீது சமீபத்தில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்க ராணுவத்தின் மேலதிக நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2020 ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் தன்னை தோற்கடிக்க சீனா சதி திட்டத்தில் ஈடுபட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், அமெரிக்காவின் 22 கோடி வாக்காளர்களின் விவரங்களை சீனா விலை கொடுத்து சட்டவிரோதமாக பெற்றதாகவும், தனக்கு எதிராக எதிர்மறை செய்திகளை எழுத அமெரிக்க பத்திரிகையாளர்களுக்கு சீனா பெருமளவில் பணம் கொடுத்ததாகவும் சாடியுள்ளார். இன்றைய தேர்தல் அமைப்பின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற ட்ரம்ப், மோசடி மற்றும் தலையீடுகள் இல்லாத ஒரு வலுவான அமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியம் தற்போது எழுந்துள்ளதாக கூறினார். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற வணிக போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து ஹார்முஸ் நீரிணை பகுதியில் மீண்டும் தாக்குதல் தொடங்கியது. இதனால் மேற்காசிய பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், மேற்காசிய சூழலை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஹார்முஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பான வணிக போக்குவரத்து அத்தியாவசியமானது என்றார். We are closely following the developments that are happening in West Asia. We continue to call for safe and unimpeded navigation and flow of commerce through the Strait of Hormuz. This is key for ensuring economic and energy security of people across the world. இந்த நீரிணை பகுதியில் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்திருப்பதற்கும் பலர் காயமடைந்திருப்பதற்கும் கடும் கண்டனம் தெரிவித்த அவர், இத்தகைய தாக்குதல்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். These attacks, which we condemn, must stop at the earliest. At the same time, there should be de-escalation and the two sides should come to the negotiating table and take the path of dialogue and diplomacy so that peace and stability can be ensured in West Asia. அதே நேரத்தில் பதற்றத்தை தணிக்கும் வகையில் இரு தரப்புக்கும் இடையே அமைதி மற்றும் தூதரக பேச்சுவார்த்தை மூலம் மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உருவாக்க வேண்டும் என்றும் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வலியுறுத்தியுள்ளார். உக்ரைன் போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தாமல் ரஷ்ய அதிபர் புட்டினை தடுத்ததில் முக்கிய பங்காற்றியவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று போலந்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செயலாளர் விளாடிஸ்லாவ் தியோஃபில் பார்டேசிஸ்கி பாராட்டியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 2022 ஆண்டு இரு நாடுகளிடையே போர் வெடித்ததையும் சர்வதேச நாடுகளில் எழுந்த சூழல்கள் குறித்தும் சுட்டிக்காட்டினார். மிகவும் மதிக்கப்படும் உலக தலைவர்களில் ஒருவர் பிரதமர் நரேந்திர மோடி என்றும் போலந்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செயலாளர் பாராட்டினார். Oh, he's a major global leader. There's no question about that. I mean, he's extremely competent, extremely accomplished. India has changed under his reign phenomenally. He is also, and I had the honor to had met him and talked to him. He's extremely charismatic. He's extremely pragmatic, forward-looking, and he's changing India. So when I hear him speaking that India will be the third largest economy in the world by 2047, I believe it.
அரசு எரிசக்தி நிறுவனமான நாப்டோகாஸின் தலைவர் செர்ஜி கொரட்ஸ்கியை உக்ரைனின் புதிய பிரதமராக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி அங்கீகரித்துள்ளார். பதவியேற்று ஓராண்டு மட்டுமே ஆன பிரதமர் யூலியா ஸ்விரிடென்கோவை ஜெலன்ஸ்கி பதவியிலிருந்து நீக்கி நடவடிக்கை மேற்கொண்டார். இந்த நடவடிக்கை குறித்து ஜெலன்ஸ்கி இதுவரை பெரிய விளக்கம் எதுவும் அளிக்கவில்லை. அதே நேரத்தில் கீவ் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெலன்ஸ்கி வரவிருக்கும் குளிர்காலத்திற்கு தயாராவதற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் செர்ஜி கொரட்ஸ்கி பிரதமர் பதவிக்கு சிறந்த வேட்பாளர் என்று கூறினார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை இறக்குமதி செய்யும் நாடுகள் மீது விதிக்கப்படவிருந்த 500% இறக்குமதி வரி மசோதாவை அமெரிக்க நாடாளுமன்றம் அதிரடியாக தளர்த்தியுள்ளது. இந்த புதிய மாற்றத்தின் மூலம் அதிகபட்ச வரி வரம்பு 100 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளதால் ரஷ்ய எண்ணெய் வாங்கும் முக்கிய நாடுகளான இந்தியா மற்றும் சீனாவிற்கு பெரும் நிம்மதி ஏற்பட்டுள்ளது. அதிபர் டிரம்பின் ஒப்புதலோடு கொண்டுவரப்பட்டுள்ள இந்த திருத்தப்பட்ட மசோதா அமெரிக்காவுடனான வர்த்தக போர் பதற்றத்தை கணிசமாக குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவின் ஒட்டுமொத்த இயற்கை எரிவாயு ஏற்றுமதியில் 15 விழுக்காட்டிற்கும் குறைவாக வாங்கும் நாடுகளுக்கு இந்த சட்டத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பிரான்ஸ், பெல்ஜியம் மற்றும் ஜப்பான் போன்ற அமெரிக்காவின் நட்பு நாடுகள் பாதிக்கப்படுவது தவிர்க்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் சமாரா பிராந்தியத்தில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது உக்ரைன் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. ரஷ்யாவின் வருவாய் ஆதாரங்களை முடக்கும் நோக்கில் உக்ரைன் ராணுவம் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக ரஷ்யாவின் சமாரா பிராந்தியத்தில் உள்ள முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றின் மீது உக்ரைன் படைகள் ட்ரோன் மூலம் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியுள்ளன. இந்த தாக்குதலால் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து கரும்புகை வானில் பல கிலோமீட்டர் உயரத்திற்கு எழும்பும் வீடியோ காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகின. உக்ரைன் மீதான போருக்கு ரஷ்யா பயன்படுத்தும் நிதி ஆதாரத்தை குறைப்பதற்காக கடந்த சில மாதங்களாகவே ரஷ்யாவின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மற்றும் எண்ணெய் உற்பத்தி நிலையங்களை இலக்கு வைத்து உக்ரைன் இத்தகைய தீவிர தாக்குதல்களை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பாவை பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் இருந்து பாதுகாக்க ஒரு கூட்டணியை அமைப்பதாக உக்ரைன் உட்பட 10 நாடுகள் அறிவித்துள்ளன. இதில் உக்ரைன் அதிபர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் டென்மார்க், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, நார்வே, ஸ்பெயின், ஸ்வீடன் மற்றும் ஐக்கிய ராஜ்யத்தின் தலைவர்களும் அடங்குவர். குரூஸ் ஏவுகணைகள் அல்லது ட்ரோன்களை விட தடுப்பது கடினமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் ஏற்படும் வளர்ந்து வரும் அச்சுறுத்தலை தாங்கள் உணர்ந்துள்ளதாக நாட்டு தலைவர்கள் கூறியுள்ளனர். 4 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்த்து போராடிய உக்ரைன் நாட்டின் அனுபவத்தின் மூலம் ஐரோப்பாவிற்காக பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு திறனை உருவாக்குவதே தங்களின் இலக்கு என்று அந்த 10 நாடுகளும் பாரிஸில் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளன. லெபனான் இஸ்ரேல் எல்லையில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்கா தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் தொடங்கிய போரில் ஈரானுக்கு ஆதரவாக லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினரும் களமிறங்கியதால் மோதல் வெடித்தது. லெபனானில் ஹிஸ்புல்லா இலக்குகளை அளிப்பதாக கூறி இஸ்ரேல் நடத்திய தொடர் தாக்குதல்களில் இதுவரை 4000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க மத்தியஸ்தத்தில் அந்நாட்டு தலைநகர் வாஷிங்டனில் நடைபெற்ற பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு முதல்கட்ட அமைதி ஒப்பந்தம் இறுதியானது. இந்நிலையில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவருவது தொடர்பாக அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் இருநாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்கும் அமைதி பேச்சுவார்த்தை இத்தாலி தலைநகர் ரோமில் நடைபெற்றது. இதையடுத்து ரோமில் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் நடைபெற்ற 2 நாள் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த மண்டலங்களில் இஸ்ரேலிய படைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டு லெபனானின் ராணுவத்திடம் கட்டுப்பாடு மற்றும் அதிகாரம் ஒப்படைக்கப்படும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்தது. இப்பேச்சு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் சோதனை மண்டல செயல்முறைக்கான கட்டமைப்பு மற்றும் வழிகாட்டுதல் குறித்து இரு தரப்பினரும் உடன்பட்டதாகவும் அவை வரும் நாட்களில் இறுதி செய்யப்பட்டு செயல்படுத்தப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த பேச்சுகளின் முடிவு குறித்து லெபனான் அல்லது இஸ்ரேல் தரப்பிலிருந்து உடனடி அறிக்கை எதுவும் வெளியாகவில்லை. இஸ்ரேலில் வரும் அக்டோபர் 27ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை அந்நாட்டு நாடாளுமன்றமான நெசட் வெளியிட்டுள்ளது. காசா மீதான போர் தொடங்கியதிலிருந்து பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் தலைமைக்கு மக்கள் அளிக்கும் தீர்ப்பாகவே இந்த பொதுத் தேர்தல் கருதப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலின் நீண்டகால பிரதமரான நெத்தன்யாகு வரவிருக்கும் தேர்தலிலும் போட்டியிடுவேன் என்பதை கடந்த ஜூன் மாதம் உறுதிப்படுத்தினார். இஸ்ரேலிய ராணுவத்தின் முன்னாள் தலைமை தளபதி காடி ஐசன்கோட் நெத்தன்யாகுவின் முக்கிய போட்டியாளராக உருவெடுத்துள்ளார். இஸ்ரேலிய செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பின்படி நெத்தன்யாகுவின்
லிகுத் கட்சியை விட ஐசன்கோட்டின் யாஷர் கட்சி மிக குறைந்த வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளது. காசாவுக்கான $1 பில்லியன் நிதி உதவியை திரட்டுவதற்கான முயற்சிகளை ஐரோப்பிய ஒன்றியம் ஒருங்கிணைந்து முன்னெடுத்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பின் உயர்மட்ட தூதர் கூறுகையில், வெள்ளை மாளிகை மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட 65 அரசுகள் மற்றும் அமைப்புகளுடன் இணைந்து ஐரோப்பிய ஒன்றியம் பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். பிரசல்ஸில் நடைபெற்ற பாலஸ்தீனத்திற்கான நன்கொடையாளர்கள் குழுவின் கூட்டத்திற்கு பிறகு ஐரோப்பிய ஆணையத்தின் துணைத் தலைவர் காஜா கலாஸ் இந்த நிதியுதவி திட்டத்தை அறிவித்தார். சுமார் 20 லட்சம் மக்கள் வசிக்கும் போரினால் பாதிக்கப்பட்ட இந்த கடலோர பகுதியில் சுகாதாரம் மற்றும் விவசாயம் போன்ற மறுசீரமைப்பு திட்டங்களுக்கு ஆதரவை திரட்டும் நோக்கில் ஐரோப்பிய ஒன்றியம் முன்னெடுத்துள்ள டீம் காசா முயற்சியின் 2வது கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. சுதந்திரமான வெளிப்படையான விதிகள் அடிப்படையில் இந்திய பசிபிக் பிராந்தியத்தை மேம்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. ஜப்பானின் டோக்கியோ நகரில் நடைபெற்ற 8வது பாதுகாப்பு கொள்கை தொடர்பான பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் தற்போது நிலவும் பிராந்திய மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு சூழல் குறித்து விவாதித்தன. இந்திய குழுவிற்கு பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் சிங்கும் ஜப்பான் குழுவிற்கு கானோ கோஜியும் தலைமை தாங்கினர். இந்த பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பு ஒத்துழைப்பு ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து முதலில் ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் பாதுகாப்பு தொடர்பான பரிமாற்றங்கள், கடல்சார் ஒத்துழைப்பு, ராணுவ பயிற்சிகள், திறன் மேம்பாடு, கடல்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட அம்சங்களும் பேச்சுவார்த்தையில் ஆய்வு செய்யப்பட்டன. பாதுகாப்பு துறையில் இந்தியாவுடன் ஜப்பான் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை இந்திய பாதுகாப்பு செயலாளர் பாராட்டினார். மேலும் இந்தியா ஜப்பான் இடையே உலகளாவிய கூட்டாண்மை கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். ஸ்பெயின் சென்ற மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அந்நாட்டு துணை அதிபரை நேரில் சந்தித்து முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். ஸ்பெயின் சென்ற பியூஷ் கோயல் அந்நாட்டு துணை அதிபரை நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதள பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள பியூஷ் கோயல், ஸ்பெயின் இந்தியா இடையே பொருளாதார ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ஆலோசனையின் போது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதித்ததாகவும் பல நல்ல யோசனைகள் முன்வைக்கப்பட்டதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மாற்றத்தை ஏற்படுத்தும் விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அமலுக்கு வருவதால் ஒவ்வொரு இந்தியருக்கும் பெரும் வாய்ப்பு உருவாகும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் பயணத்தை முடித்துக் கொண்டு பெல்ஜியத்தின் தலைநகரான பிரசல்ஸ் வந்தடைந்த பியூஷ் கோயல் அந்நாட்டின் துணை பிரதமரும் வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் மற்றும் விவசாய அமைச்சருமான டேவிட் கிளாரன்வாலை சந்தித்தார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், தளவாடங்கள் மற்றும் தொழிலாளர் இடம்பெயர்வு ஆகிய துறைகளில் இந்தியா பெல்ஜியம் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து இரு அமைச்சர்களும் விவாதித்தனர். இந்தியா பிரிட்டன் வர்த்தக ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ளது குறித்து கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், ஏறத்தாழ பிரிட்டனுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி அனைத்தும் வரியின்றி அனுமதிக்கப்படும் என்றார். இது நமது சிறு வணிகர்கள், விவசாயிகள், மீனவர்கள், புதிய கண்டுபிடிப்பாளர்கள், அதிக தொழிலாளர்களை சார்ந்த தொழில்களுக்கு மாபெரும் வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வர்த்தகம் மற்றும் பொருளாதார பாதுகாப்பு ஆணையர் மாரோஸ் செஃப்கோவிச்சுடன் முக்கிய ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பு குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், முதலீடு மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்நுட்பங்கள், விநியோக சங்கிலியின் மீள்தன்மை ஆகியவற்றில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து ஆராய்ந்ததாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதற் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த வாரம் மெய்நிகர் முறையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் ஆக்கப்பூர்வமான முறையில் இந்த பேச்சுவார்த்தை அமைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலத்தீவின் 2வது மிகப்பெரிய வர்த்தக நட்பு நாடாக இந்தியா திகழ்வதாகவும் இவ்விரு நாடுகளுக்கிடையே கடந்த நிதியாண்டில் $771 மில்லியன் அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்றதாகவும் இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது 13.54% அதிகம் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையேயான பொருளாதார மற்றும் வர்த்தக உறவை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரமற்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா தொடங்கியுள்ளது.
நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் இந்தியாவின் வேட்புமனுவை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முன்மொழிந்தார். நெறிமுறைகள், நம்பிக்கை மற்றும் நேர்மை ஆகியவற்றின் மூலம் முழுமையான முன்னேற்றத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட இந்தியாவின் கோட்பாடு உலக அமைதி, பாதுகாப்பு மற்றும் சமமான வளர்ச்சியை மேம்படுத்துவதில் இந்தியாவின் வழிகாட்டும் அணுகுமுறையாக அமையும் என்றும் அவர் அப்போது கூறினார். அதிகரித்து வரும் மோதல்களையும் நிலையற்ற தன்மையையும் உலகம் எதிர்கொண்டு வருவதால் ஐக்கிய நாடுகள் சபையின் பங்கு முன்னெப்போதையும் விட மிக முக்கியமானது என்று அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். இந்தியா நிரந்தரமற்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஐநா சபையின் உறுப்பு நாடுகளின் ஆதரவை கோரிய ஜெய்சங்கர், பாதுகாப்பு சபையில் இந்தியாவின் பங்கேற்பு அந்த முக்கிய அமைப்பின் முடிவெடுக்கும் திறனை வலுப்படுத்த உதவும் என்றார். இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டால் 2028 தொடங்கி 2 ஆண்டுகள் அப்பதவியை வகிக்கும். இந்தியா இதற்கு முன்பு பாதுகாப்பு சபையின் நிரந்தரமற்ற உறுப்பினராக 8 முறை பணியாற்றியுள்ளது. கடைசியாக 2021-22 காலகட்டத்தில் அப்பதவியை வகித்தது. ஐநா சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த சந்திப்பு குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் மேற்கு ஆசியா, உக்ரைன் மற்றும் சூடான் உள்ளிட்ட விவகாரங்கள் மற்றும் உலகளாவிய நிகழ்வுகள் குறித்து தாங்கள் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா மற்றும் ஐநா சபைக்கு இடையிலான ஒத்துழைப்பின் வலிமையையும் இருவரும் அங்கீகரித்ததாக குறிப்பிட்டுள்ளார். 2028-29 ஆண்டிற்கான ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தரமற்ற உறுப்பினர் இடத்தை பெறுவதற்கான இந்தியாவின் முயற்சியை முன்னின்று வழிநடத்துவதற்காக ஜெய்சங்கர் நியூயார்க் சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் தீவிர இடதுசாரி பயங்கரவாதிகள் நாட்டிற்குள் நுழைவதை தடுக்கும் வகையில் ட்ரம்ப் நிர்வாகம் புதிய விசா கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறுகையில், தீவிர இடதுசாரி பயங்கரவாதிகளுக்கு நிதியளிக்கும் அல்லது அவர்களுக்கு உதவி செய்யும் வெளிநாட்டினர் அமெரிக்காவின் எதிரிகள் என்றும் அவர்கள் அமெரிக்காவில் வரவேற்கப்படுவதில்லை என்றும் கூறினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மனித உரிமை மீறல்கள் நடப்பதாக கூறி பாகிஸ்தானுக்கு எதிராக காஷ்மீர் புலம்பெயர்ந்தோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாகிஸ்தான் துணை தூதரகத்திற்கு வெளியே நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் பொதுமக்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் மக்களின் உரிமைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த போராட்டத்தில் பாகிஸ்தானுக்கான பயணம் மற்றும் சுற்றுலாவை மேற்கொள்ளாமல் புறக்கணிக்க அவர்கள் அழைப்பு விடுத்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தேர்தல் நெருங்கும் வேளையில் ஏற்பட்டுள்ள வன்முறை மற்றும் போராட்டக்காரர்கள் பாதுகாப்பு படையினர் உயிரிழப்பு குறித்து ஐநா மனித உரிமைகள் ஆணையர் வால்கர் துர்க் கவலை தெரிவித்துள்ளார். அமைதி காக்கவும் வன்முறை மரணங்கள் குறித்து நேர்மையான விசாரணை நடத்தவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் போராட்டத்தை முன்னெடுக்கும் JKJAC அமைப்பிற்கு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடை விதித்ததையும் இணைய முடக்கத்தையும் விமர்சித்துள்ள ஐநா கருத்துரிமை மற்றும் அமைதியான முறையில் கூடும் உரிமைகளை மதிக்க பாகிஸ்தானுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான நாசா விண்வெளி வீரரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான அனில் மேனன் ரஷ்ய விண்வெளி வீரர் மற்றும் வீராங்கனையுடன் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வெற்றிகரமாக சென்றடைந்தார். கஜகஸ்தானில் உள்ள பைகானூர் ஏவுதளத்தில் இருந்து சோயூஸ் MS-29 விண்கலம் மூலம் நேற்று இரவு இந்திய நேரப்படி 8:17 மணிக்கு புறப்பட்டார். அவருடன் ரஷ்ய விண்வெளி வீரர் பியாட்டோர் டியூப்ரோவ், அந்நாட்டு விண்வெளி வீராங்கனை ஆனா கிகினா ஆகியோரும் இணைந்து இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். ISS நிலையத்தில் அனில் மேனன், டியூப்ரோவ், கிகினா ஆகியோர் சுமார் 8 மாதங்கள் தங்கியிருந்து பணியாற்றுவர். இதில் மனிதர்களின் விண்வெளி ஆராய்ச்சியை மேம்படுத்தி பூமியில் உள்ள உயிர்களுக்கு பலனளிக்கும் அறிவியல் ஆராய்ச்சியில் அனில் மேனன் ஈடுபட உள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு ஏப்ரலில் மூவரும் பூமிக்கு திரும்ப திட்டமிடப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காட்டின் ஒட்டப்பாலத்தை சேர்ந்த சங்கரன் மேனன் மற்றும் உக்ரைனை சேர்ந்த எலிசபெத் சமோலென்கோ ஆகிய தம்பதியினரின் மகன் அனில் மேனன் என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் 2 படகுகள் மூழ்கி நிகழ்ந்த விபத்தில் 500க்கும் மேற்பட்ட ரோஹிங்கியா சிறுபான்மையினர் உயிரிழந்திருக்க கூடும் என்று அச்சம் ஏற்பட்டுள்ளது. மியான்மரில் இந்த விபத்து நேரிட்டது. சர்வதேச புலம்பெயர்ந்தோர் அமைப்பு மற்றும் ஐநா ஆதரவற்றவர்களுக்கான ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுமார் 280 பேரை ஏற்றி சென்ற படகு ஒன்று புறப்பட்டு சென்ற சிறிது நேரத்திலேயே தகவல் தொடர்பு இழந்ததாக தெரிவித்துள்ளது. மேலும் அதனைத் தொடர்ந்து 2வதாக 8ஆம் தேதி புறப்பட்டு சென்ற படகும் மியான்மர் அயயாவார் வாடி கடற்கரை பகுதியில் மூழ்கியிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது.
இந்நிலையில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக பந்தர்பன் மலைப்பகுதியில் ஏற்பட்ட கடுமையான நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தினால் நெடுஞ்சாலைகள் அனைத்தும் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் நாட்டின் பிற பகுதிகளுடனான சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு கிராமங்களுக்குள் புகுந்ததால் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் ஆங்காங்கே துவைத்து வருகின்றனர். போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் பல மலை கிராமங்களுக்கு இன்னும் முறையான உதவிகள் சென்றடையவில்லை என்று உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வீழ்த்தி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. மியாமி மைதானத்தில் நடைபெற்ற இந்த பரபரப்பான ஆட்டத்தின் முதன் பாதியிலேயே இங்கிலாந்து அணி 4-0 என்று முன்னிலை பெற்றது. இதில் புகாயா சாஹா அபாரமாக ஹாட்ரிக் கோல் அடித்து அசத்தினார். இரண்டாவது பாதியில் பிரான்ஸ் அணியின் நட்சத்திர வீரர் கிலியன் எம்பாப்வே 2 கோல்களை அடித்து அணியை மீட்க கடுமையாக போராடினாலும் ஆட்டத்தின் இறுதி நிமிடத்தில் ஜூட் பெலிங்ஹோம் அடித்த கோல் இங்கிலாந்தின் வெற்றியை உறுதி செய்தது. 1966 ஆண்டு உலகக்கோப்பையை வென்றதற்கு பிறகு இங்கிலாந்து அணி உலகக்கோப்பை வரலாற்றில் பதிவு செய்யும் மிக சிறந்த வெற்றி இதுவாகும். ஒட்டுமொத்த கால்பந்து ரசிகர்களையும் இருக்கையின் நுனிக்கே கொண்டு வந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க த்ரில்லர் போட்டிக்கு பிறகு உலகக்கோப்பையை வெல்லப்போகும் சாம்பியன் யார் என்பதை தீர்மானிக்கும் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா அணிகள் மோத உள்ளன. இந்நிலையில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினாவும் முன்னாள் சாம்பியன் ஸ்பெயினும் மோதுகின்றன. இந்த போட்டி அமெரிக்காவின் நியூ ஜெர்சி நகரில் உள்ள மெட்லைஃப் ஸ்டேடியத்தில் நடைபெறுகிறது. இந்திய நேரப்படி நள்ளிரவு 12:30 மணிக்கு தொடங்குகிறது. 96 ஆண்டுகளுக்கு பின் நிகழும் இந்த அரிய வரலாற்று மோதலை ஆயிரக்கணக்கானோர் நேரிலும் கோடிக்கணக்கானோர் தொலைக்காட்சி மூலமும் காண ஆர்வத்தோடு காத்திருக்கின்றனர். இதனிடையே உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை கண்டு ரசிக்கும் வகையில் கேரளாவில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 17 வயதினரிடையே அதிகரித்து வரும் சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் இங்கிலாந்து அரசு புதிய நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக 16 மற்றும் 17 வயதுடையவர்கள் நள்ளிரவு நேரங்களில் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இது குறித்து என்ன தெரிஞ்சுக்க போரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். இங்கிலாந்தில் 16 மற்றும் 17 வயதுடையவர்கள் நள்ளிரவில் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடுக்கும் நள்ளிரவு ஊரடங்கு திட்டத்தை அந்நாட்டு அரசு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இளைஞர்கள் அதிக நேரம் சமூக ஊடகங்களில் செலவிடுவதால் ஏற்படும் மனநல பாதிப்புகள், தூக்கமின்மை, சமூக ஊடக தளங்களின் அடிமையாக்கும் தன்மையிலிருந்து 17 வயதினரை பாதுகாக்கும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் 16 மற்றும் 17 வயதுடையவர்களின் சமூக ஊடக பயன்பாடு தற்காலிகமாக முடக்கப்படும் வகையில் தொழில்நுட்ப வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 16 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடக பயன்பாட்டை தடை செய்யும் திட்டத்தை இங்கிலாந்து அரசு அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து 16 மற்றும் 17 வயதினருக்கும் கூடுதல் பாதுகாப்பு வழங்கும் வகையில் இந்த புதிய நடவடிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த புதிய விதிமுறைகள் தொடர்பான சட்டங்கள் இந்த ஆண்டின் இறுதிக்குள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு வரும் என்றும் இங்கிலாந்து அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.